வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கவிஞர் சல்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட வணக்கம். வணக்கம். தமிழர் அரசியல் இந்த விஷயம் பிஜேபி காரர்களே பேசுவதற்கு தயங்குகின்ற ஒரு இடமா இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ட் எப்படி பில்ட் ஆனது? இப்ப சீமான் போன்றவர்கள் ஒரு பக்கம் ஆதியிலிருந்தே நம்ம இந்த உணர்வோடு இருந்தோம் அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. பட் ஆனா 1900களின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரைக்கும் இந்த 120 ஆண்டுகள்ல வேற ஒரு நவீனத்துவ சிந்தனை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது அப்படின்றது இன்னொரு தரப்பின் வாதமாக இருக்கிறது. இப்போ இந்த அடையாளங்கள், இந்த அரசியல், இதுதான் நம்மை தீர்மானிக்கிறது அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்ட் இது எப்படி எழுப்பப்பட்டது? அதாவது சீமான் போன்றவர்கள் பேசக்கூடிய இந்த இன பெருமை அல்லது குடிப்பெருமை இதெல்லாம் மிக அபாயகரமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். உலகம் முழுக்க தமிழர்கள் போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு 2 நாள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க மிகப்பெரிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள், மேயரா இருக்கக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்போ இது போன்ற அந்த குடி தேசியம், குடி பெருமை பேசுறத ஒரு நாசிசத்தினுடைய பகுதியாக தான் நான் பார்க்குறேன். நம்ம எல்லாரும் இணைஞ்சு வாழக்கூடிய ஒரு சமூகமாக தான் இருக்கணும். இவர் தொடர்ச்சியாக இது போன்று பேசும் பொழுது ஒரு விதமான அவரும் ஒரு விதமாக வெறுப்பை கட்டமைக்கிற ஒரு வேலையில் தான் இருக்கிறார். நீ கன்னடனா, நீ அவனா இவனா, ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ பற்றியும் பேசுறது, நீ தெலுங்கன்னு பேசுறது, இது போன்ற விஷயங்கள் ஏதேனும் ஒரு வகையில இன தூய்மையை பற்றி பேசுறதுங்கிறதே அபாயகரமான ஒரு விஷயம்தான். அப்படி பார்த்தோன்னா நம்ம யார் எங்கேருந்து வந்தோம், நம்ம ஆப்பிரிக்காவில இருந்து வந்தோம் அப்படிங்கிறதான் திராவிடர்களுடைய அடையாளமா இருக்க முடியும். நம்ம அப்படியே ஆரியர்கள் எங்கேருந்து வந்தாங்க, ஐரோப்பால இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளதான் போக முடியும். யார் மக்கள் நலன் சார்ந்து, கொள்கை சார்ந்து இயங்கக்கூடியவர்களா இருக்காங்களோ அவங்கதான் இந்த ஒரு நிலத்தை ஆள வேண்டுமே தவிர, இவரை போல டிஎன்ஏ பார்த்துட்டு இவங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூய்மை பேசுறது சீமானை போன்றவர்கள் அபாயகரமான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரியர் திராவிடர் அப்படின்றதற்கும் தமிழர் அல்லாதார் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க ஆரியர்கள் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு தெரியும் அவங்க எங்கிருந்து படிப்படியாக குடியேறி இங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி. திராவிடர்கள் தான் இந்த மண்ணுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா பேசி வந்திருக்கோம். அப்போ நம்ம இந்த பகுதியில் சவுத்துல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே எல்லா மக்களையுமே நம்ம திராவிடர்களாக தான் நம்ம அடையாளப்படுத்துறோம். இதுல மொழின்றது தமிழ் மொழி மூத்த மொழியா இருக்கு. இதுல இருந்து பிரிஞ்ச சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு நம்ம மலையாளத்தையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ சொல்றோம். இதுல வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது திராவிடர்கள்ன்ற ஒரு வகை மாதிரி கூட நம்ம எல்லாரும் வந்துடுறோம்னு நான் நினைக்கிறேன். ஒரு கவிஞரா உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்றைய கலைத்துறை வளர்ச்சி, இப்ப இந்த அரசியலை தமிழ்நாட்டுல கட்டமைத்ததுல எழுத்தாளர்கள், கவிஞர்கள், திரைத்துறையினர்னு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இன்றைக்கு அது எப்படி இருக்கு? இன்றைய கவிதைகள், இன்றைய எழுத்தாளர்கள், இன்றைய திரைத்துறை இது எப்படி போகுது? பொதுவாக கலை இலக்கியம் அப்படிங்கிறதே ஒரு சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய ஒன்னாதான் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய திராவிட இயக்க கலாச்சாரத்தையும் கொள்கைகளையும் சினிமாக்கள் மூலமாகவும் அண்ணா போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் எழுதிதான் இந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு அப்படின்றது, இலக்கியன்றது, சினிமாவாக இருக்கட்டும், எல்லா வடிவங்களுமே மக்களுக்கானதுதான், மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கானது தான். எப்பவுமே அதற்கான இடம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த சினிமா போன்ற காட்சி ஊடகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மக்களுக்கான விஷயமா இல்லை அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. நீங்க ஒரு விதமான பப்ளிக் ஏதோ ஒரு விஷயம், அதை அவங்க கொண்டு வர பேச விஷயங்கள் மக்களுக்கான விஷயமாவே இருக்கிறது இல்லை சினிமாங்கிறது. அது பல கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவோ விஷயங்களை தேவையில்லாத விஷயங்கள் தான் சினிமாவை மாற்றப்படுது. ஒரு சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு கதை கூழாங்கல்னு ஒரு படம், அது மனிதர்களுடைய வாழ்க்கையை பேசிச்சு. மனிதர்களுடைய வாழ்க்கையை பேசுகிற கதை, அது போல பல விஷயங்கள், பல படங்கள் இருக்கு. மனிதர்களுடைய வாழ்க்கையை பேசுகிற கதைகளை தான் சினிமாவை நம்ம ஏற்றுக்கிற முடியும். ஆனால் கலை இலக்கியங்களுடைய பங்கு, காட்சி ஊடகத்துடைய பங்கு மற்ற எல்லாவற்றையும் மிகப்பெரியது. நீங்க ஒரு பக்கமா சொல்ற விஷயத்த ஒரு காட்சியில அந்த ஏழ்மையையோ அல்லது வறுமையோ எவ்வளவு விஷயங்களை ஒரே ஒரு சீன்ல முன்வைக்க முடியும். ஆனா அதை ரொம்ப மோசமான வகையில தான் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
கலை இலக்கியங்கள் வந்து எப்பவுமே மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாகும். இன்றைக்கும் அது தன்னுடைய செயல்பாட்டில் ஒரே நாளில் நடக்கக்கூடிய மாற்றம் இல்லை. அது படிப்படியாக அந்த மாநிலத்துடைய மக்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணு. அதுதான் உண்மை. அந்த கேப் எதனால விழுகுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கும் திரைக்குமான கேப் ஏன் விழுகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே பெருமுதலாளிகள் கையில போயிருது இல்லையா? இப்போ நீங்க உலகம் முழுக்க அப்படிதான். இங்க மட்டும் நீங்க சொல்ல முடியாது. ஓகே. நீங்க வந்து இந்த பேன் இந்தியா படம்னு சொல்லிட்டு எங்க எடுத்தாலும் அது வந்து அது கொலையும் கொள்ளையும் நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு வந்து. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் வந்துட்டு சமூக அக்கறையுள்ள படங்களையோ, சமூகத்தோட பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்களாவோ சிலரால் தான் எடுக்கப்பட முடியுது. அது வந்து எல்லாமே பிஸ்னஸா மாறிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம விற்க ஆரம்பிச்சிட்டோம். பிஸ்னஸ் தான் எல்லாமே. அப்போ எங்கே அதிகம் முதலீடு செஞ்சு கொஞ்சமா முதலீடு செய்கிறோமா, அதிகமா முதலீடு செய்கிறோமா, பணம் எவ்வளோ நமக்கு திரும்ப கிடைக்குது. இப்படி லாப நோக்கத்தோட கலைகள் பயன்படுத்தப்படும் பொழுது தான் நமக்கு வந்து இந்த கேப் வந்து உருவாகுது. அது இருந்தாலும் இது தன்னுடைய உயிரை கொடுத்து தனக்கு சின்ன சின்ன கதைகளை எடுத்து சின்ன ஒர்க் பண்ணக்கூடியவர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் வந்து. அதில் அது எப்படின்னா லிட்ரேச்சரும் அப்படிதான். ஹாரி பாட்டர் மாதிரியான புத்தகம்லாம் நிறைய வித்துட்டு இருக்கோம். அதே போல் இப்போ இங்கிலீஷ் படத்துலையும் ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நிறைய போயிட்டு இருக்கோம். அப்புறம் இது போல சின்ன சின்ன சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய உண்மையான படங்கள் வந்து ஓட்டோ அப்படின்னு ஒரு படம் சமீபத்தில் வந்தது. அதெல்லாம் ரொம்ப மனித உறவுகளையும் மனித அது அன்பையும் பேசக்கூடிய கதைகள் அது ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் எப்பவுமே கொஞ்சம் வேற மாதிரியான விஷயங்கள் தான் வேகமா போகும். ஆனா இதுக்கான ஒரு இடம் எப்பவுமே சமூகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு வந்து. அதை நம்ம மறக்கவும் முடியாது. ஓகே. இப்போ நம்ம இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசியிருக்கோம். மக்களோட எவ்வளவு கனெக்டடா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் சேதுபதி ஒரு கருத்து சொல்றாங்க. ஹிந்தி வந்து திணிக்கிறத தான் நாங்க எதிர்க்கிறோம். இப்போ எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தி பேசுறேன். தெரிஞ்சவங்க கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம். திணிக்கிறத தான் தடுக்கிறோம் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. இப்போ ஒரு அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்க ஹிந்தி படத்துல நடிக்கலையா, அதுல என்ன ஹிந்தி கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு பேசுறாரு. மேலோட்டமா பார்க்கும்போது ஏதோ டக் ஆஃப் ஆர் மாதிரி தெரியுது. பட் ஆனா டீப் ரூட்டடா அவங்களுடைய பரப்புரை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி பாக்க? அதாவது நீங்க வந்து ஒரு மொழியை கத்துக்கிறத யாரும் எங்கேயுமே தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. நான் இப்போ பிரெஞ்சு கத்துக்க முடியும் என்னால் நினைச்சா. இங்கே அதுக்கான இடங்கள் இருக்கு. எல்லாமே இப்போ ஓப்பன் தான். ஆனா நம்ம வந்து எப்போ மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நம்ம மேல திணிக்க ஆரம்பிக்குதோ அப்போலாம் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டில இருந்து முதல்ல எழுந்துரும். இப்போ கர்நாடகாவிலேயும் அதே போல எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது என்னுடைய மொழி. ஏன்னா நீங்க வந்து மகாராஷ்டிரா எவ்வளவு பெரிய மாநிலம், எவ்வளவு பெரிய பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், இந்தியாவிலேயே நம்பர் 1. ஆனா அங்க மராட்டி இல்லை. மராட்டி படங்கள் அங்கே பெரிய அளவுக்கு இல்லை. அங்கே பாலிவுட் ஹிந்தி படங்கள் தான், ஹிந்தி ஸ்டார்கள் தான். ஹிந்தி தான் இங்க எல்லா இடத்துலையும் பேசக்கூடிய ஒரு மொழியாயிருச்சு. அப்போ ஒரு மாநிலமோ அல்லது ஒரு மக்களோ தங்களுடைய மொழியை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுறதுங்கிறது அவசியமான ஒரு விஷயம். அதை தான் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்களாம் விட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம விடாம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தந்தை பெரியாரோ அண்ணாவோ கலைஞரோ காரணமா இருந்திருக்காங்க. ஆனா இவர் வந்து இன்னைக்கு இந்த அபத்தமான சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து ஹிந்தி படத்துல நடிக்கலையா? இப்போ விஜய் சேதுபதினால ஹிந்தி பேச முடியுதுன்னா அவரால் ஹிந்தி கத்துக்க முடிஞ்சுது. அதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால தான் அவர் கத்துக்கிட்டாரு. தேவை இருப்பவங்க எதை வேணாலும் கத்துக்க முடியும். ஆனா வந்து அவர் வந்து ஹிந்தி படத்துல நடிக்கிறதெல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்கறது. அப்ப நீ வந்து டெல்லிக்கு போகாதன்னு யாரை பார்த்தும் கேட்பாரு போல இருக்கு. நீ ஏன் டெல்லிக்கு போற? டெல்லியில எல்லாரும் ஹிந்தி பேசுவாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போகாத. இது போல நீ இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றதுக்கு யாருக்குமே எந்த இடத்துலயும் ரைட்ஸ் கிடையாது. இப்போ சினிமா வந்ததுனால அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த படம் வருது, இந்த வசனம் ஏன் வருது, இந்த ட்ரெஸ் ஏன் போடுறீங்க, இப்படி பல்வேறு விதமா அவங்க வந்துட்டு மக்களை பிரிக்கிறது, வெறுப்பை உருவாக்குறது மட்டும்தான் அவங்களுடைய பரப்புரையாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியா அவங்கள பொறுத்த அளவுக்கு எவ்வளவுதான் திணிக்க முயற்சி செஞ்சாலும் மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் எந்த மொழியுமே, மக்கள் விரும்பினா மட்டும்தான் ஒரு இடத்துல நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போகவே முடியும். மக்கள் வேணான்னு சொன்னாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை யாராலையுமே அதை கொண்டு போக முடியாது. ஆனா அவர்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதை வந்து பரப்புரை செய்யணும், கொண்டு போனா கர்நாடகாவிலே அவங்களால முடியல. அவங்க ஆட்சியில இருந்தப்பவே இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி போனதுக்கு அப்புறமும் சரி அவங்களால அதை முழுமையா கொண்டு வர முடியல. ஆனா திராவிட மொழிகள் வந்து எப்பவுமே தனக்கான தனித்துவத்தை வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியா தான் இருக்கு. ஓகே. நிறைவா ஒரு கேள்வி. நீங்க இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கீங்க, பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கீங்க. இந்த மொழி உணர்வு இது தொடர்பான விஷயங்கள் இப்போ தென்னகத்துக்கு அப்படின்னு ஒரு தனிப்பண்பு, ஆனா மற்ற மாநிலங்கள் அவங்களுடைய மொழி உரிமை இது எப்படி இருக்கு? அதாவது நீங்க எல்லா இடத்துலயுமே ஹிந்தி
பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. நீங்க ஹிந்தி எல்லா இடத்துலயும் எல்லா மாநிலத்திலயுமே பேச முடியும். கேரளாவுல கூட ஓரளவுக்கு ஹிந்தி பேச முடியும். ஏன்னா ஹிந்தி மக்கள் விரும்பி கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து ஒரு மொழிய அழிச்சிட்டு இன்னொரு மொழிய கற்றது பத்தி தான் நம்ம பேசுறோம். ம். அதுல தான் நமக்கு சிக்கலே. இப்போ நீங்க நான் சமீபத்துல ஒடிஷாவுக்கு போயிருந்தேன். ஆ அருணாச்சல் பிரதேஷ். நார்த் ஈஸ்ட்ல அவ்வளவு மோசமா இன்னும் அவங்க தங்களுடைய மொழிய காப்பாத்திக்கிறதுல வந்து கவனமா இருக்காங்க. இந்த அளவுக்கு போய் சேரல. குறிப்பா இவங்க தங்களுடைய ஹிந்தி படங்கள் வழியாவே நெறைய அந்த காலத்துல வந்துட்டு ஒரு மொழிய பரப்பியிருக்காங்கன்னு தோணுது வந்து. நம்மவே அப்படிதான். ஒரு காலகட்டத்துல வந்து ஹிந்தி பாடல்களையும் அடிமையா இருந்திருக்கோம். இளையராஜா வர்றதுக்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து ஒரு டிராபேக் தான். ஆனா இப்போ வந்து நம்ம அதுலருந்து வெளியில வந்தாச்சு. இவங்க பல இடங்கள்ல தங்களுடைய சினிமாக்கள் மூலமா தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்லலாம் அந்த அளவுக்கு அவங்களால கொண்டு போக முடியல அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஓகே. நிறைய விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்துல இருந்தும் இதுல இருந்தும் பேசியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.